ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. இட்ஸ் மீ டிண்டோ. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரகடம் வாலாஜாபாத் லொக்கேஷனில் உங்களுக்கு ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இங்கே பாருங்கள். ஸோ ஷேர் ஆட்டோ எல்லாமே ஈஸி ஆக்சஸ் இருக்கிற ஒரு ஆன் ரோட் டச்லேயே இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு வைடான ரோடு கொடுத்து நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்டே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன். ஆக்சுவலாக நம்ம சைட் நியர்பைலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காலேஜ் வரப்போகுது. ஸோ என்ட்ரன்ஸில் போனீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஃபெமிலியரான சாம்சங் கம்பெனி, டெல் கம்பெனி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் நம்ம சைட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட இது ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன். ஃபியூச்சர் அப்ரிசியேஷனுக்கு ஒரு துளிக்கு கூட குறைவே இல்லாத ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். நம்ம சைட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. இந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்து நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தராங்க. அப்படியே சைட்டு உள்ளவாங்க, உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே மக்களே, சைட்டுக்குள்ள வந்தாச்சு. சோ சைட் என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. வைட் ரோடு, 40 ஃபீட் ரோடு, நல்ல ஒரு வைட் ரோடு சைட்டுக்குள்ள இருக்கு. சைட் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ், ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால், இந்த மாதிரி நல்ல ஒரு செக்யூர் கேட்டட் கம்யூனிட்டியா கொடுத்திருக்காங்க. இந்த 40 ஃபீட் ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. சோ அதை பத்தின டீடைல்லாம் நான் ஃபுல்லாவே நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சைட்டோட டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே சைட்டுக்குள்ள வரங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு அபார்ட்மெண்ட். அதாவது கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டில்ட் பிளஸ் 3 ஃப்ளோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சைட்டுக்குள்ளேயே அபார்ட்மெண்ட் வரது நல்ல ஒரு சைன். இந்த சரௌண்டிங்ல எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் இருக்கு. இங்க இருக்கிற கம்பெனிஸ்க்குலாம் நிறைய ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது, அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாமே. சோ இங்க நீங்க ஒரு வீடு வாங்கியோ இல்ல ஒரு அபார்ட்மெண்ட்டோ நீங்க ரெண்டல் விட்டீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லொகேஷன் தான் அது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னல நிறைய கம்பெனி இருக்குன்னு, என்னென்ன இருக்கு அப்படின்றது ஒன்று ஒன்றா சொல்றேன். சைட்டுக்கு நியர்பைல இருக்கிற மேஜர் கம்பெனிஸ் ஸோ இவங்க ப்ரௌச்சர்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். ரொம்ப ஃபெமிலியரான ராணி, டான்ஃபோர்ஸ், ராயல் என்ஃபீல்ட், யமஹா, ரெனால்ட் கம்பெனி, நிசான், அப்பல்லோ, இது இல்லாம கோமட்சு, ஜான்சன் அண்ட் ஜான்சன், டெல்ஃபி டிவிஎஸ், ஜேகே டயர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் நம்ம சைட் நியர்பைல இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரகடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். ஸோ ஒரகடம்ல முக்கியமான ஒரு அப்ரிசியேஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டைடல் பார்க், சென்னையோட 3rd டைடல் பார்க் நம்ம ஒரகடம்ல வருது. ஸோ அது வந்துட்டா ஓஎம்ஆர் பட்டாபுரம் எந்த அளவுக்கு டெவலப் ஆச்சோ ஒரகடம் சரௌண்டிங் கண்டிப்பா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அது பக்கத்திலே இருக்கிறதுனால நம்ம சைட் நியர்பைல நல்ல ஒரு டெவலப்மெண்ட். ஸோ நம்ம சைட்டோட கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வெளியே போனா ஸ்டேட் ஹைவே, லெஃப்ட் எடுத்தா பெருங்குளத்தூர், ரைட் எடுத்தா வாலாஜாபாத், காஞ்சிபுரம் கனெக்ட் பண்ணிட முடியும். இதே ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா ஸ்ரீபெரும்புத்தூர் நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ சென்னையில புதுசா வர பரந்தூர் ஏர்போர்ட் நம்ம சைட்ல இருந்து ஒரு 1/2 hour டிரைவ்ல நம்மளால ரீச் பண்ணிட முடியும். சுங்குவா சத்திரம் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்மளால ரீச் பண்ணிட முடியும். ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதுனால அங்க மெட்ரோ ப்ரொபோசலும் இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ மெட்ரோ வந்துடுச்சுன்னா பரந்தூரோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த சைட்டை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மீனம்பாக்கம்ல இருந்து ஒரு 30 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல என்ன இருக்கு, நம்ம பெருங்குளத்தூர் கன்சிடர் பண்ணலாமா? அந்த அளவுக்கு இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல நெக்ஸ்ட் பெருங்குளத்தூரா நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தாலே இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க தயங்கவே மாட்டீங்க. ஸோ இது இல்லாம நம்ம சைட் நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன், ஒரு 5 மினிட்ஸ்ல வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். அது பக்கத்திலே பஸ் ஸ்டாப், வாலாஜாபாத் பஸ் ஸ்டாப் இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட் ஜோன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அங்க எக்கச்சக்கமான கடைகள், மார்க்கெட் ஏரியா அது. ஸோ என்ன வேணும்னாலும் நம்மளால நியர்பைல போய் ஈஸியா ஆக்சஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சைட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஊத்துக்காடம்மன் எல்லையம்மன் கோவில் தான் இங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஊத்துக்காடு அப்படின்னால அங்க நிறைய கல்யாணம் எல்லாம் நடக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேருக்கு அந்த ஒரு கோவில்ல கல்யாணம் நடந்தது. நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள். அதாவது மேல்மருவத்தூர் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதுல ஒரு 50% நீங்க எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய பக்தர்கள், நிறைய டிவோட்டிஸ் வந்துட்டு போற, ரெகுலரா ஃப்ரீக்வெண்டா நிறைய பேர் வந்துட்டு போற கோவில் பக்கத்துல தான் நம்ம சைட் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்ல நம்மளால அந்த கோயிலையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைட் காம்பவுண்ட்ல இருந்து நீங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாலே ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா நந்திவர்மன் மெடிக்கல் காலேஜ். அதாவது நம்ம சைட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது. இது என்ன ஒரு நல்ல ஒரு சைன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க படிக்கிறாங்கன்னா அவங்க ஸ்டே பண்றதுக்கு பிஜியோ ஹாஸ்டலோ இந்த சரௌண்டிங்ல கிடையாது. நீங்க இங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி விட்டாலும் சரி, ஒரு அபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணி விட்டீங்கனாலும் சரி, இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா, நிறைய ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு ஜோன் தான். நீங்க வாடகை விட்டீங்கன்னா வாடகைக்கு வரதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு லொகேஷன். பிஜி மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் இந்த லொகேஷன்ல இருக்கு. இது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா
10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இது 180 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. மினிமமா பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாட் சைஸ் அவைலபிளா இருக்கு. எல்லாமே ஸ்கொயர் பிளாட்ஸா இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு நல்ல 2 BHK 3 BHK வீடா உங்களால கட்ட முடியும். அந்த மாதிரி பிளாட் சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ராப்பர் DTCP அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். இது லீகல் கிளியரா இருக்கும். பட் ஸ்டில் யாரெல்லாம் லேண்ட் வாங்குறீங்களோ உங்களோட ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்க ஒரு லீகல் ஒன்று செக் பண்ணீங்க. ஸோ இங்க ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ். நம்ம சைட் ஆப்போசிட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ராஜெக்ட் இருக்கு. வரவங்க நீங்க நின்று விசாரிச்சு பார்த்துட்டு பக்கத்துல என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்றத நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க. இவங்க இந்த அளவுக்கு செக்யூர்ட் கம்யூனிட்டியா கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1599 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க. ஒரு மினிமமா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்க பிளாட் வாங்குறீங்கன்னா ஒரு 16 லட்சம் ரூபாய்க்கு உங்களால பிளாட்டே பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். இதுக்கு அப் டு 80% இருக்கும். பேங்க் லோனும் பண்றாங்க. உங்க கையில முன்பணமா ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே போதும். பேலன்ஸ் ஃபுல்லாவே உங்களால பேங்க் லோன் அவைல் பண்ணிக்க முடியும். ஒரு பிளாட்டா வாங்கணும்னா 16 லட்சம், வில்லாவா வேணும்னா 33 லட்சம் ரூபாய்க்கு உங்களால பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். ஸோ எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறீங்கனாலும் நல்ல ஒரு லொகேஷன். ரெசிடென்ஷியலுக்காகவும் நீங்க வீடு கட்டி குடியேறலாம். கேட்டட் கம்யூனிட்டியா டெவலப் பண்ணிருக்காங்க. வந்து பாருங்க. யாரா இன்ட்ரெஸ்டடா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்பேன். Until then, signing off, it's me Tinto. Tata, see you and take care.